ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நண்பர்களே, இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற ராசி ரிஷப ராசி. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், லக்ன ராசி ரெண்டுமே பாருங்கள். ஆனால் ராசியே பிரதானம். இந்த மாதிரி கோச்சார பயிற்சிக்கு லக்னத்திலையும் பார்க்கறதுல தப்பு வராது. அடுத்ததாக இப்போ நம்ம எப்படி இதை பார்த்துக்கணும், இந்த மாதிரி நான் போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். மற்றவர்களுடைய இதில் இல்லாமல் நான் கொஞ்சம் வித்தியாசமான குரு பயிற்சி பலன்களை கொடுக்குறேன் மாத வாரியாக. அதை நீங்கள் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் ஒரு சில இன்புட்ஸ் சொல்கிறேன். இந்த ரிஷப ராசியில் பிறந்து இன்றைய தினத்தில் வந்து ஏதாவது குரு தசை குரு புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதோடைய நான் நல்ல பலன்கள் சொல்லும்போது அதிகமாகவும் கெடு பலன்கள் நடக்கும்போது அதுவும் அதிகமாகவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த குரு தசை குரு புத்தியில் இல்லாதவங்க, அதாவது அந்தரம் வரைக்கும் இல்லாதவங்களுக்கு இது அதோடைய பர்சன்டேஜ் விகிதத்தில் கொஞ்சம் கம்மியாக நடக்கலாம். இதுதான் நம்ம இந்த மாதிரி ஜோதிடங்களில் அதனால தான் ஜோதிடத்தை படிக்கிறத விட அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஏன் நம்ம கைடன்ஸ் கன்சல்டிங் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய உள்ளார்ந்த தத்துவங்கள் இருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கணுன்னா அது கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் மேலோட்டமாக ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கிறோம். என்னென்ன நிறைய பேருக்கு வந்து இது நடக்கும் நடக்காமல் போகும், ஏன் காரணம், ஜோதிடமே போய் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே போவாங்க. அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளீடுகளில் நிறைய கால்குலேஷன்ஸ் தேவைப்படுது ஒரு கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு. பட் ஜென்ரலாக இது வந்து ஒரு 70% வரைக்கும் நார்மலாக நடந்துடும். அந்த 30%ல் வந்து கணிப்பதற்கு ரொம்பவே அக்யூரசி தேவைப்படுது. ஜனனகால ஜாதகமும் ஜோதிடனுடைய கணித அறிவும் இறை நம்பிக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த ரிஷபராசிக்கு நம்ம இப்போ மே மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிறோம். மே மாதத்தில் குரு பயிற்சி நேற்று நடைபெற்றுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 1 to 15 இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க வண்டி வாகனம் வீடு தாயார் வகையில் இந்த 1 to 15க்குள்ள ஏதாவது ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை பெறப்போகிறார்கள். ஸோ மே 1 to 15 ரிஷப ராசிக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது. அப்போ அதே இது வந்து 15 to 31 மே வரைக்கும்னு வச்சுக்கிங்களேன், அது ஒரு சுமாரான காலம். ஒரு மாதத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். எண்ட் ஆஃபில் உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். ஸோ மே 1 to 15 நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். வீடு மனை வாகனம் தாயார் வழி கல்வி இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு மேம்போக்கான நிலை காணப்படுகிறது. அடுத்தது வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே போவோம். ஜூனில் 1 to 15 15 to 30 எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஜூன் 1 to 15 அப்படியே கொஞ்சம் நான் என்ன சொன்னனோ தாயார் நிலை வண்டி வாங்கணுமா இல்லை எஜுகேஷன்லேயோ கவனங்கள் தேவைப்படுகிறது. ஸோ ஜூன் ஃபஸ்ட்டு 1 to 15 வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜூன் எண்டு வந்து 15 to 30 வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. பட் ஜூன் 1 to 15 கவனங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் தேவைப்படுகிறது. சரிங்க, அடுத்தது ஜூலைக்குள்ளே போகலாங்களா? ஜூலையில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 to 15 அற்புதமாக இருக்கும். எங்கே இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஷார்ட் ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு சகோதரர் வகையில் ரொம்ப மேன்மையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், அதில் கல்வி, இதில் வந்து நீங்கள் சேர்றீங்க இடம் மாறுறீங்க எஜுகேஷனுக்கெல்லாம் இது பியூட்டிஃபுல்லான டைமு. ஜூலை 1 to 15 கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஷார்ட் ட்ராவலில் நீங்கள் விருப்பம் போல் சந்தோஷமாக போயிட்டு வரலாம். இதே வந்து நீங்கள் 15 to 31 16 to 31 எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே எங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது பிஸ்னஸ் டீல் பண்ணுறீங்க, ஏதாவது கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கூடையாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே அதாவது எதிர்பாலினம் இருக்காங்க அப்படின்னா, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண் இடத்துல ஒர்க்கிங் இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு அந்யோன்யம் இருக்காது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அதை கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்குங்க. சகோதரர் வழியிலையும் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
சரி, அடுத்து ஆகஸ்ட் 1 to 15 போகலாம். ஆகஸ்ட் 1 to 15 வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இதாக இல்லை, நல்லபடியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு, அதாவது ஹோலி யாத்திரை அது மாதிரி போகிறக்கு சூப்பரான டைமு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதே போல் அந்த 18, 30 ஆகஸ்ட்டு கடந்து போகுது சுமாராக. அதில் என்ன சுமார்னா, நீங்கள் இதுலாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பெரிய தப்பு நடக்காமல் கவர் ஆகி போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது வந்து அதே தான் செப்டம்பரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இதே ரீட்டைன் ஆகுது. பெரிய ட்ராவல் இல்லை, பெரிய ஹைக் வராது, நார்மல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சந்தோஷம். ஆனால் செப்டம்பர் எண்டில் வந்து நீங்கள் 15 to 30 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கெல்லாம்னா, யாராவது அக்ரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது திருட்டு சம்மந்தமான இதில் இருக்கிறதுக்கான ஒரு, அதாவது நம்ம பொருளை பத்திரமா வச்சுக்கணும், நம்ம கைவிட்டு போகாமல், தாயார் உடல்நிலை அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் செப்டம்பரில் கவனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து அக்டோபருக்குள்ளே போயிடலாம். அக்டோபர் வந்து உங்களுக்கு 1 to 15 வந்து ஏர்னிங்ஸு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஏர்னிங்கை தூக்கி கொண்டு போவீங்க. அதே மாதிரி உங்கள் கேரக்டர் பில்டிங்கும் அதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்போ அக்டோபர் எண்டு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தாயார் உடல்நிலை அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வெற்றி இருக்கும். அப்படியே கொஞ்சம் அந்த என்னென்னா அந்த பேஸ் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் அதுலேயும் கவனமாக மெதுவாக யாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. நவம்பர் 1 to 15 வந்து சூப்பர். அதில் என்ன பண்ணுவீங்க, சொத்து சேர்த்துருவீங்க, ஆபரணங்கள். இப்போ இந்த 1.5 மாதம் நம்ம சைலண்டாக இருக்கிறோம் இல்லையா, அதோட ஆக்டிவிட்டிக்கு பூஸ்டப் ஆகுது. கோல்டு வாங்கிறது, எல்லாமே வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாசிட்டிவ். எஸ்பெஷலி வந்து இந்த இடத்துல குரு வக்ரமாகி வருவார். அப்படி வரும்போது ஜனன ஜாதகத்திலேயே குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பீக்காகவே இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இந்த பீரியடை கடந்து வரலாம். ரிஷபத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த மந்த் எண்டு நவம்பர் 2 வந்து சகோதரர் வகையார நிலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமாரான ஒரு போக்கு தான் உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்த ஒரு மாதம், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து இதை எடுத்துக்கிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டில் வரும்போது டிசம்பரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்க, அந்த கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வ பிரார்த்தனைகள், தெய்வ சம்மந்தப்பட்ட சுற்றுலா போகிறது இதெல்லாம் நடக்கும். டிசம்பர் மாதம் அதுக்குரிய மாதமாகவும் இருக்கிறனால கண்டிப்பாக இது உங்களுக்கு கைகூடி வரும். நான் டிசம்பர் 15 to 30 இதே கண்டினியூ ஆகிற மாதிரி சொல்கிறேன். அடுத்தது ஜனவரி 1 to 15 வந்து ரொம்பவே கவனம் இருக்கணும். எங்கெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா, நண்பர்களிடம் பெரிய பிஸ்னஸ் டீல் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 1 to 15 சொல்கிறேன், எஸ்பெஷலி மார்கழி மாதம். அதாவது நீங்கள் அந்த இடத்துல வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பிஸ்னஸ் டீலில் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 15 to 30 தை மாதம் பிறந்துருச்சு. இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் தான். இங்கே மறுபடியும் அங்கே விட்டு போன தங்கம் வெள்ளி பிளான் வாங்குறவங்க, நம்மளோட சொந்த பந்தங்களில் வாகன வசதி ஏற்படுத்திக்கிறது, உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் பெட்டரான டைமாக வந்து நம்ம ஜனவரி 15 to 30 எதிர்பார்க்கலாம். பிப்ரவரியில் இந்த ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் சுமாராக போகுது. ஏன்னா ஒரு கோட்டாவில் ஒரு ஃபேஸில் தான் நமக்கு ஒரு பூம் கிடைக்கும். அந்த பூம் டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மீதி வந்து நடக்கும், அதோடைய ஜாதக இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் சம்மந்தமாக அது வந்து எடுத்துகிட்டு வரும். அதனால் வந்து நீங்கள் அது பிப்ரவரி அப்படியே ஸ்லோவாக கேரி ஆகுது. மார்ச்சில் 1 to 15 மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பூமாகவே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றி அடையலாம். நண்பர்கள், சகோதரர்கள், உங்களுக்கு ஆபரண சேர்க்கை கிடைக்கும். அதே ஒரு பிஸ்னஸ் பிளான், இதே ஒரு இந்த வருஷத்தோடைய கடைசி இதில் வந்து மார்ச் 1 to 15 நீங்கள் எடுத்துக்கலாம். அது மார்ச்சோட எண்டு 15 to 30 உங்களுக்கு சுமாராக தான் போகும். ஏப்ரல் 1 to 15 கண்டிப்பாக தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். வீடு வாகனங்கள் வாங்குறவங்க அதுக்கான பிளான் போடுவீங்க. சில பேர் வீடு கட்டி குடியே போயிடுவீங்க.
உங்களுக்கு உடல் வலிமையெல்லாம் நல்லா மேம்போக்கி இருக்கும். அதாவது இது எப்படி எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட பங்குனி கடைசி. நான் இப்போ சொல்றது வந்து ஏப்ரல் 1 to 15 வரைக்கும் தான் சொல்லிருக்கிறேன். ஏன்னா இது பஞ்சாங்க அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த வருஷ பதிவில் நம்ம அந்த ஏப்ரல் 15, 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த குரு பயிற்சி இல்லை. என்ன நண்பர்களே, இந்த குரு பயிற்சி பலன்கள், இந்த வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எம்ஜிகே என்ற ஜோதிட தளத்தை மென்மேலும் வளர செய்யுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு அடுத்த குரு பயிற்சியில் உங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நன்றி.